அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு ஒரு அவசர பதிவு. இன்னைக்கு மே மாசம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை, தேவதை வசிய நாள். இந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுமையா நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இது 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்க வீட்ல பணம் சேர ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். மேலும் இந்த நாளுக்கு சிறப்பா அள்ளி தரக்கூடிய வகையில இந்த நாள் பிரபஞ்ச வசிய நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 5-5ங்கிற போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாள், மேஜிக் டேன்னு சொல்றோம். இந்த மாதிரியான நாட்கள் மாசத்துக்கு ஒரு முறை நமக்கு வரும். நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான நாட்களுக்கான வீடியோஸ், அதாவது பரிகாரம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில 5-5 போர்ட்டலுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனல்ல இந்த 5-5 போர்ட்டலுக்கான பரிகாரங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த பரிகாரத்தை, அதாவது நான் சொல்லிருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்க மனசு, உடம்பு, உங்க ஆறா இது மூணுமே சீரா இயங்கும், சுத்தமாகும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்காவும் ஆகும். அந்த வகையில இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தவற விடாதீங்க. ஏற்கனவே நீங்க குளிச்சிருந்தா கூட நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி திரும்பியும் நீங்க குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தைய 5 முறை மட்டும் சொன்னாலே போதும், நல்ல பணவசியம் உடனடியா ஏற்படும்னு சொல்லி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வார்த்தைய இந்த நாள் ஃபுல்லாவே நீங்க சொல்லலாம். காலையில எந்திரிச்ச உடனே மட்டும் இல்லாம இந்த நாள் ஃபுல்லா அந்த வார்த்தைய சொல்ல சொல்ல அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால அந்த வார்த்தைய இந்த நாளை தவற விடாம பயன்படுத்தி பாருங்க. அடுத்ததா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பெயரை 5 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா இந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணிக்கடியில இத மட்டும் வச்சாலே போதும்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இத்தனை வீடியோ போடுறீங்க, எந்த பரிகாரம் செய்யறதுன்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க. உங்ககிட்ட எந்த பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். அதே மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் உங்க வீட்ல இருந்து செய்யற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில பரிகாரங்கள் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம். அந்த வகையில யார் யாருக்கு எந்தெந்த பரிகாரம் செய்ய முடியுதோ அந்தந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. இந்த பிரபஞ்ச வசிய நாள எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்கிற நோக்கத்தோட தான் இத்தனை பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, நம்ம சேனல்ல ஏற்கனவே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பரிகாரம் 2 வீடியோ கொடுத்திருக்கேன். அந்த 2 வீடியோல சொல்லிருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா அந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும்தான் செய்யணும். மற்ற பரிகாரங்கள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு 10 பைசா கூட செலவே இல்லாத அதிசக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம். ஆனா இந்த பரிகாரத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்பிக்கையோட நீங்க எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு, இன்னும் கரெக்டா சொல்லணும்னா மற்ற பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது. உங்க நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதுமானது. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மற்ற பரிகாரங்கள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான இடத்துல, இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்போ நீங்க முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும். இந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து செஞ்சு முடிக்கிற வரைக்குமே உங்க மனசுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் நீங்க வச்சுக்க கூடாது. உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தா கூட, வீண் விரய செலவுகள் இருந்தாலும் பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். கடன் பிரச்சனையோ பண கஷ்டத்தையோ இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள கூட நீங்க வச்சுக்க கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும், பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ உங்க மொபைல் போன்ல 5 நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய படத்தை 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து நீங்க பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டாரோ கார்டு தான் கொடுத்திருக்கேன். இந்த டாரோ கார்டோட பேரு த மெஜிஷியன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். டாரோ கார்டு சம்பந்தமான பரிகாரங்களும் நம்ம சேனல்ல நிறையவே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டாரோ கார்டை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்குது. நிறைய பேருக்கு 100% ரிசல்ட்டை கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம். சரி, இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய த மெஜிஷியன் டாரோ கார்டை நீங்க பாருங்க. 5 நிமிஷம் பார்க்கணும், மேலோட்டமா பார்க்க கூடாது. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு கலரையும் கூட நீங்க உன்னிப்பா கவனிங்க. அதே மாதிரி மேல ரோமன் நம்பர் 1 இருக்கும், அதே மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பல் இருக்கும். அடுத்ததா இந்த மேஜிஷியனோட கையில பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் வாண்ட வச்சு அதை அவரு தூக்கி பிடிச்சிருப்பாரு. அடுத்ததா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேபிள்ல ஸ்டார், பென்டக்கல்ஸ், ஏஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கீழே இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ், மேல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ், அதே மாதிரி கொடி, இது எல்லாத்தையுமே உத்து நீங்க கவனிங்க. அதாவது இத உங்க ஆழ் மனசுல பதிய வைங்க. உங்க மொபைல் போன்ல 5 நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இத 5 நிமிஷம் இந்த படத்தை தொடர்ந்து நீங்க பாருங்க. இன்னைக்கு இந்த படத்தை நீங்க ஏன் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு 5-5ங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. இந்த 5ங்கிற நம்பர் புதன் பகவானுக்கு உகந்தது. இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மெஜிஷியன் டாரோ கார்டு புதன் பகவானோட தொடர்புடையது. அது மட்டும் இல்லாம அபரிமிதமான பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இதுக்கப்புறமா அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அப்படியே படுத்து நீங்க தூங்குங்க. இந்த மாதிரி செய்யும் போது உடனடியா நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.